பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலானுடைய மாதம் முடிந்து ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில சுன்னத்தான அமல்கள் இருக்கின்றன. தலைப்பிறை தென்பட்டவுடன் அல்லாஹு அக்பர் என்று கூறி அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் என்ற தலைப்பிறை பார்த்தவுடன் துஆவை நாம் அனைவரும் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தலைப்பிறை பார்த்த நேரத்திலிருந்து ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகை நடாத்துகின்ற வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று அதிகமாக நாங்கள் தக்பீர் சொல்லி அந்த ஷவ்வாலுடைய தலைப்பிறையை பெருநாள் தினத்தை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதோடு அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இது ஃபர்லான நேரமாகும். பொதுவாக தலைப்பிறையிலிருந்து கொடுப்பது சுன்னத்தாகும். பிறை தென்பட்டதற்கு பிறகு ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து நோன்பு பெருநாளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அந்த ஃபித்ராவை நாங்கள் கொடுத்து முடித்து விட வேண்டும். ஒருவருக்கு 2.5 கிலோ அரிசியை நாங்கள் சதக்காவாக கொடுக்க வேண்டும். யார் கொடுக்க வேண்டும் என்றால், பெருநாள் தினத்தில் அன்றைய நாளினுடைய செலவு போக மிகுதி யாருடைய கையில் இருக்குமோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற அனைவருக்குமாக அந்த சதகா ஃபித்ராவை கொடுத்துவிட்டு பெருநாள் தொழுகைக்காக செல்ல வேண்டும். யாராவது ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அந்த ஃபித்ராவை கொடுப்பாரேயானால் அது ஏனைய காலங்களில் கொடுக்கின்ற சாதாரண ஃபித்ராவாக அமையுமே தவிர அது ஜகாத்துல் ஃபித்ராவாக அமையாது. எனவே அந்த ஃபித்ராவை நாங்கள் உரிய முறையில் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். அடுத்ததாக, பெருநாள் தொழுகைக்காக நாங்கள் செல்லுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையான சுன்னத்துக்களில் ஒன்று நடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நடந்து செல்வது ஒரு சுன்னாவாகும். ஆக தூர பகுதியில் இருந்தாலும் வாகனத்தில் வந்தாலும் சுன்னாவுக்காக தூரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அதில் நடந்து செல்வதற்கான அந்த சுன்னாவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக சென்றிருக்கிறார்கள். எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஈத்தம்பழத்தை ஒற்றைப்படையாக நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வதற்கு அந்த சுன்னாவை நாம் பின்பற்றி கொள்ள வேண்டும். பெருநாள் தினத்தில் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகிற போது தன் வாழ்த்துக்களை தகப்பலல்லாஹ் மின்னா வ மின்கும் என்று சொல்லிக் கொள்வதோடு கைலாக முசாபஹா செய்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் 2 முஸ்லிம்கள் முசாபஹா செய்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுடைய 2 கைகளும் ஒன்றோடு ஒன்று பிரிவதற்கு முன்னால் அவர்கள் இருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று ஹதீஸ் சொல்லுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே தகப்பலல்லாஹ் மின்னா வ மின்கும் என்று சொல்லி எங்களுடைய முசாபஹாவை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான ஒரு சுன்னாதான் பெருநாள் தினம் என்பது முஸ்லிம்களுக்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமாகும். அன்றைய தினத்தில் எங்களுடைய சந்தோஷத்தை, பெருநாள் தினத்தின் வாழ்த்துக்களை மற்றவர்களிடத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்வதும், சதக்காக்களை, அன்பளிப்புகளை சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்கும் நாம் பகிர்ந்து கொள்வதும் அது தீனுடைய ஷஆயிர் சின்னங்களில் அது ஒரு அத்தாட்சிகளில் ஒன்றாகும். ஆக மலர்ந்திருக்கின்ற இந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் முதலாவது நாள் ஈதுல் ஃபித்ருடைய நன்னாளை நல்ல முறையிலே கழித்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரமலானுடைய நோன்புகளை கபூல் செய்து நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமான சவாபை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.